8th standard maths chapter 3 exercise 3.4ல 4th sum பார்க்கலாம். 4th sum factorize the following expression. கீழே ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா a-b the whole cube ஐடென்டிட்டி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன். இந்த ஐடென்டிட்டி தான் நம்மளுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே a கியூப் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, y கியூப் இருக்குது. அப்போ a வந்து என்னது நம்மளுக்கு y. அடுத்தது b பார்த்திங்கன்னா b கியூப் இருக்கிற இடத்துல 216 இருக்குது. அப்போ 216க்கு நம்ம கியூபிக் எடுக்கலாம். இதை 6 டேபிளில் போடலாம். 3 6 18 மீதி 3 6 6 36. திருப்பி இதுக்கு 6 போட்டால் 6 6 36. அப்போது 6 பவர் 3 b கியூப்ங்கிற இடத்துல என்ன வரும்னா நம்மளுக்கு 6 பவர் 3 வரும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இது அப்படியே a கியூப்க்கு என்ன போடுறோம், y கியூப் ஏன்னா இந்த ஐடென்டிட்டியை நம்மளுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் அந்த ஐடென்டிட்டி எழுதுகிறோம். 3 a ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும், y ஸ்கொயர். பிக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 6 கண்டுபிடிச்சிருக்கோம். b வந்து என்னது 6. சரிங்களா? b = 6. அப்போது பிக்கு பதில் என்ன போடுறோம், 6 போடுறோம். இன்ட்டு 6 6 இன்ட்டு 6ங்கிறதுனால நான் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். ப்ளஸ் 3 இன்ட்டு ஏக்கு பதில் y, b ஸ்கொயர்னா 6 ஸ்கொயர் மைனஸ் 6 கியூப். இப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணால் இங்கே a - b தான் ஹோல் கியூப்னு போடலாம். இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குது, y இருக்குது. பிக்கு பதில் என்ன இருக்குது, 6 இருக்குது, த ஹோல் கியூப். அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது ஆன்சர். இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி செய்கிறதுனால நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். சரிங்களா? அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8m³ - 60m² + 150m² - 125n³ இப்போ இந்த சம்ம நம்ம இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். a - b த ஹோல் கியூப் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் a கியூப் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா 8m³ இருக்குது. அப்போது 8 வந்து எதோடைய கியூபிக்னு பார்த்தா 2 பவர் 3. இப்போ 2 பவர் 3 போட்டிங்கன்னா 2 × 2 4 4 2s are 8 வரும். சரிங்களா? அப்போது ஏக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா ac = என்னது 2³ m³. அதை நம்ம எப்படி எழுதலாம், ac = 2 பவர் m த ஹோல் கியூப்னு எழுதலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா b இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா 125n³ இருக்குது. அப்போது 125 எதோடைய கியூபிக்னா 5 உடைய கியூபிக். 5 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்ன வரும்னா 125 வரும். ஏன்னா 5 5s are 25 25 × 5 125. சரிங்களா? அப்போ b வந்து நம்மளுக்கு என்னதுன்னா 5³ n³. அப்போ 5b = 5n த ஹோல் கியூப் வரும். சரிங்களா? இப்போ நம்ம இதை இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். a என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், b என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அதை ஆன்சர் செய்ய போகிறோம். சரிங்களா? இப்போது ஏக்கு பதில் நம்ம என்ன போடுறோம், இங்கே a கியூப்னா 2m த ஹோல் கியூப் போடுறோம். அப்போது 2m த ஹோல் கியூப் மைனஸ் 60 m²ங்கிற இடத்துல நமக்கு இங்கே என்ன போடுறோம், 60 இல்லை 2 இன்ட்டு ஃபார்முலாவாக அப்படி அப்ளை பண்ணுறோம். சாரி 3 இன்ட்டு a என்ன கண்டுபிடிச்சிக்கோன்னா 2m த 2m³ சாரி 2m². 3a² தானே m². பிக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சிக்கோன்னா 5n ப்ளஸ் 3 ஏக்கு பதில் என்ன போடணும், a வந்து 2m b² வந்து 5n. இது வந்து b³ a கியூப்னா தான் 2m த ஹோல் கியூப், b³ தானே 5n த கியூப். அப்போ இங்கே n² 5n² மைனஸ் b³ 5n த ஹோல் கியூப். அப்போ இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குன்னா 2m இருக்குது, பிக்கு பதில் மைனஸ் 5n இருக்குது 5n. அப்போது த ஹோல் கியூப் இந்த ஃபார்முலா வச்சு அப்படியே அப்ளை பண்ணி த ஹோல் கியூப். இதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.